ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி வல்லாரக்கீரையை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ எக்ஸாம் டைம் வேறு. கொஞ்சம் அடிக்கடி இந்த வல்லாரக்கீரை சேர்த்துக்கலாம். வல்லாரக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் இது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உளுந்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க. இப்போ உளுந்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம கழுவி வச்சுருக்கிற வல்லாரக்கீரையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் பொறுமையாக வதக்குங்க. கீரை நல்லா வதங்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை தெரியும். அது மட்டும் இல்லாமல் வயிறும் வலிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் புளி சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, அதோட உளுந்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆற வச்சுருக்கிற வல்லாரக்கீரை கொத்தமல்லி இலைகள் அது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வல்லாரக்கீரை ஹீமோகுளோபினை அதிகரிக்குது. அது போக இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, சுண்ணாம்பு சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்குது. இதை பச்சையாகவும் சாப்பிட்லாம், ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்தமாரி நல்லா வதக்கிட்டு கொடுங்க. நம்ம வல்லாரக்கீரை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. இதை சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.